எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேக் அவர்களுக்கு பிறந்த நாள். அவங்க பிறந்த நாளுக்கு பண்ண முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே பிறந்த நாள் அப்படின்னாவே சிறு குழந்தைகள் கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. இல்லைன்னா சில பேர் அநாத ஆசிரமம் மாதிரி போன நல்ல விஷயங்களுக்கெல்லாம் போய் மற்ற குழந்தைகளோடு கொண்டாடுவாங்க. ஆனால் அபிஷேக பண்ண விஷயம் யாருமே பண்ணாத விஷயம். இன்றைக்கி இதுதான் சமூக ஊடகங்கள் முழுக்கவே எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயத்தை அபிஷேக் அவர்கள் பண்ணாங்கங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே பரபரப்பாக போயிட்டுருக்க ரெண்டு விஷயம். ஒன்று 2026 எலெக்ஷன், இன்னொன்று நம்ம ஜீ தமிழில் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிகப்பெரும் அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றிகரமாக நடைபெற்று இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வல்லுநர்களுமே சொல்கிறது, இதுவரைக்கும் எந்த ஒரு ஷோவுமே அது எலெக்ஷனுக்கு அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓடவே ஓடாது. எலெக்ஷன் நியூஸ் மட்டும்தான் ஓடும். அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படிங்கிற அலை தமிழகம் முழுக்கவே மிகப்பெரும் அளவுக்கு பிரம்மாண்ட போயிட்டுருக்குது. எந்த ஒரு ஷோவுமே இப்போ ஓடுறதே கிடையாது. ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் இதற்கு இணையாக இன்றைக்கி மிகப்பெரும் அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கோட மக்கள் அனைவருடைய ஆதரவோட எல்லாராலையும் பெருமையாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் தான். அதற்கு முக்கியமான காரணம் நம்ம அனைவரும் அறிந்த விஷயமே அபிஷேகா. அந்த பொண்ணுடைய ஒவ்வொரு பாட்டும் கண்டிப்பாக மொத்த தமிழகத்தையுமே கட்டி வளைச்சி போட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குரலோட அந்த பொண்ணு பாடுறாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுடைய பாட்டை பற்றி பேசாத எந்த ஒரு பிரபலமுமே கிடையாது, எந்த ஒரு லெஜண்டுகளுமே கிடையாது. அது ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ராமாகட்டும், ஜானகியமாகட்டும் எல்லாருமே பேசிட்டாங்க. ஜேம்ஸ் வசந்தன் பேசிட்டார். எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு தெய்வ சக்தி இருக்குதுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் திரும்ப எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த அபிஷேகா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. பாப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல செய்த விஷயம் எல்லாரும் செய்கிற மாதிரி முதல்ல அநாத ஆசிரமத்துக்கு போய் மற்ற குழந்தைகளோட அந்த அவங்களுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அநாத ஆசிரமத்தில் பாட்டு பாடுறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அவங்க எல்லாருக்குமே எப்படி பாடுறது, அந்த அவங்களுடைய திறமை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிற ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்களாம். அது மட்டும் கிடையாது, ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் நல்ல டேலண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சரே இல்லாமல் இருப்பாங்க. இந்த பாட்டு விஷயத்தில் வேறு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த மாதிரி 2-3 பேரை கண்டுபிடிச்சி அவங்கள அந்த பெண் குழந்தைகளை உடனடியாக நீ இதில் லைனில் கொண்டு வாங்கன்னு இந்த பாட்டு லைனில் அவங்கள சாதிக்க வைக்கணும்னு பல முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி பயனளிச்சிருக்குது. 3 பேருக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வெளியே வந்திருக்குது. இதை என்னதான் இவங்க வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி இருந்தாலும் அந்த 3 பேர் மூலமாகவே வெளியே வந்திருக்குது. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அபிஷேக் அவர்கள் செய்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிறந்த நாள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு தனக்கு கிடைச்ச வாய்ப்பு, தனக்கு கிடைச்ச வாழ்க்கை மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. அதை செய்யவும் செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.